ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விலாக் தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன். மார்னிங் டிஃபன் முடிச்சதுலேருந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஈவினிங் வரைக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலே வந்து பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன், அரிசி ஊற வச்சுட்டேன். டிஃபன் முடிஞ்சோடனே இது ரெண்டுமே ஊற வச்சுட்டேன். எப்பவுமே நான் குக்கரில் வந்து பருப்பு போட மாட்டேன், எப்பவுமே இது மாதிரி தான் செய்வேன், பாத்திரத்தில் தான். குக்கர் வந்து எனக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணி எனக்கு வெடிச்சிருச்சு. அதனால் எனக்கு குக்கர்னால் கொஞ்சம் பயம். ஸோ அதனால் பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக தான் நான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு போட்டு பூண்டெல்லாம் போட்டு பருப்பு ஒரு பக்கம் வேக போட்டாச்சு. அரிசி வந்து ஆல்ரெடி ஊறின அரிசின்றதுனால அரிசி நல்லா கழுவி சாதத்துக்கு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறேன், ப்ளஸ் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ முள்ளங்கி வந்து எவ்வளோ அழகாக தோல் உரிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட்டு 10 ரூபா தாங்க. இது எனக்கு சும்மா ஒரு 10 ரூபாய். இது ஒரு பொருள் வாங்கினேன் நான் 10 ரூபாய் ஐட்டம்ஸ்லாம். நான் ரொம்பவே சூப்பராக எனக்கு அது யூஸ் ஆகுது. அதை வச்சு தாங்க நான் அழகாக தோல் சீவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு, அந்த சாதமும் வந்து வெந்துருச்சு. ஸோ சாதத்தை திரும்ப வடிச்சிட்டு இப்போ அடுத்து பருப்பு கடையிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சட்டியில் போட்டு கடையிறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, சாம்பார் தாளிச்சாச்சு. சரி காயுமே தாளித்து விட்டுறலான்னு சொல்லிட்டு காய் இந்த பக்கம் தாளிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி எனக்கு வாஷிங் மிஷினில் வந்து துணி வேறு போட்டிருந்தேன், அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து துணி எடுத்து இது சிறுவையில் வச்சுட்டு துணி என்னன்னு சொல்லிட்டு காய வைக்கணும். இப்போ வந்து சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதனால் சாம்பார் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். காய் மட்டும் கொஞ்சம் சுண்டணும், அவ்வளோதான். சாதமும் நிமித்தி எடுத்துகிட்டு வைக்கணும். சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ வெள்ளிக்கிழமைனாலே குங்கும மஞ்சள் வைக்கிற வேலைலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வீடு வந்து பாப்பா ரொம்ப கழிச்சு போயிட்டா, பாப்பா தூங்கிட்டா. ஸோ அதனால் வீடு முதல்ல நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு அடுத்து குங்கும மஞ்சள் வாசலுக்கு பின்னாடி கேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து குங்கும மஞ்சள் எல்லாமே வச்சு முடிச்சிடணும் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என் பையனை வந்து பால்வாடி அனுப்பிச்சிட்ருக்கேன். அவனை இன்னும் ஸ்கூல் சேர்க்கல, நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்கூல் சேர்க்கணும். ஸோ அவனை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் டைம் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்து கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாப்பா எழுந்துட்டா. சரி அவனை அவளை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். சரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, சரி பாப்பா ஊட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு கொஞ்சம் அடியில் இருந்த பருப்பு மட்டும் போட்டு சாதம் பிசைஞ்சு அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டிகிட்டு இருந்தேன். இந்த பூனைக்குட்டி ஒன்று எங்கள் வீட்டாண்ட வந்து சுற்றிட்டுருக்குங்க. குழந்தை இருக்க வீட்டில் பூனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பூனையை பார்த்துக்கிட்டே என் பொண்ணு கிடக்குதுன்னு சாப்பிட்டுட்டா. அவளுக்கு கடன்னு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டு வரதுக்காக தாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். இது வந்து என்னுடைய வண்டி தான். இது பிஃபோர் மேரேஜ்லேருந்து நான் இந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் கொண்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு. என் பையனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பால்வடியிலேருந்து. அங்கே வந்து பால்வடியில் வந்து கொழுக்கட்டை கொடுப்பாங்க. அந்த கொழுக்கட்டை எப்பவுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா பொண்ணு கையில் கொடுப்பேன். அவள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஈவினிங் வெளியே வாசல் அதெல்லாம் பெருக்கிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு இன்றைய பொழுது இப்படி தாங்க பிடிச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.